ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் வந்து மகேன், என் பேர் மகேந்திரன். நான் வந்து நகிரி சிம்பிளான் பஹாவ் ஹோம் டவுன். நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு வரும்போது ஒரு 10 வருஷம் பின்னாடி, 12 வருஷம் பின்னாடி நம்ம வந்து ஒரு 2 நாள் அரி மலேசியா லீவுக்கு வந்தோம். வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டோம் இஸ்கான் மலேசியா வந்து ஃபார்ம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். வந்தபோது வந்து நம்ம ஃபார்ம் ரவுண்ட் அடித்தோடனே நம்மளுக்கு சுத்தம் போது தெரிஞ்சிச்சு, வேலை செஞ்சால் இந்தமாரி இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு என்னமோ மனசில் ஒரு நினப்பு. அப்போ ஒரு 2 நாள் சும்மா நான் வாலண்டியரிங்காக தான் உதவி செஞ்சேன். அப்புறம் பார்த்தேன் இங்கே வந்துட்டு தேவைகள் இருந்தது. நல்ல என்னது ஃபார்முக்கும் ஒர்க்கு அந்த நேரத்தில் வந்து வேலைக்காரங்க தேவை. அப்போ நான் நினச்சேன் இங்கே வேலைக்கு வரலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு. அப்போ சுமேஸ்வர் அப்போ சஜஸ்ட் பண்ணார் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அப்போயே வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். அந்த டைமில் நம்ம வரும்போது பிளான்டேஷன் சைட்டில் வந்து கிளப்பா சைட் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அது ஒண்டி தான் அப்போ நம்மளுக்கு. இங்கே வந்தோன்னே நான் இப்போ என் வாழ்க்கை பயணத்தை நினச்சி பார்க்குறேன், நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் என் லைஃப்பில் அப்படின்னு. என்னென்னா இங்கே வரும்போது நம்ம மிஷினரி சைட் வேலை செஞ்சோம். அப்போ அந்த சர்வீஸ் செஞ்சோம். அதுக்கப்புறம் மெதுவாக சூப்பர்வைசிங் போனோம். இப்போ பிளம்பிங் செய்ய முடியுது. அடுத்தது வந்து மேனேஜ் பண்ண முடியுது. கொக்கனட் பிளான்டேஷன் கற்றுக்கிட்டு இருக்கோம். மாடு பற்றி நல்லா தெரியுது. அப்புறம் சில இன்ஜினியரிங் வேலை, வெல்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஃபார்மில் நான் ஒண்டி இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதே வரவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இங்கே வந்து நம்ம ஒன்று மட்டும் இருக்காது, நம்ம வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆகிடுவோம். இப்போ நான் வெளியில் வேலை செய்யும்போது இன்சைட் பாக்ஸாக இருந்தேன். இங்கே வந்தோடனே அவுட் ஆஃப் பாக்ஸ். வெதர் தெரியுது, வெதருக்கு ஏற்ற மாதிரி வேலை எப்படி செய்யலாம், சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேலையை மாற்றிக்கலாம், ஒர்க்கர்ஸ் மேனேஜ் பண்ண தெரியுது. இந்த மாதிரி நிறையா விஷயம் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதோடு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, உண்மையான எக்கோ சிஸ்டம் எப்படி அது மாதிரி இங்கே நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா இயற்கையோட 100% இயற்கையோடு நம்ம போயிட்டோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நீங்கள் வந்து இந்த நிலம் வந்து பார்க்குறதுக்கு சூட்டபுளான இடம். 100% இது நான் உங்களுக்கு கேரண்டி செய்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே பார்க்கணும். வெளியிலேருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, இதுக்கு மேலே கொடுக்க போகிறவங்க, கொடுத்துட்டு இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் நம்மளை வந்து அங்கேருந்து நம்மளை வந்து ஊக்கம் கொடுக்குறீங்க நம்ம இந்த நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு, சர்வீஸ் பண்ண. அதேமாரி நீங்கள் வந்து பார்க்கும்போது நம்மளை காட்டுவோம், நீங்கள் எங்களை எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்திருக்கீங்கன்னு நீங்கள் இந்த வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் இருக்குது நிறையா நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு. இப்போது இதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக வரவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வரும்போது நம்ம மேனேஜ்மெண்ட் டீமோட கனெக்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தென்னை மரம் நட்டுட்டு போகலாம். ஸோ இது எங்கேயும் கிடைக்காது. ஒரு தென்னை மரம் இன்னொரு 30 வருஷம் சாம்ராஜ்யத்தை நின்று பேசும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்கள் ஒரு தென்னை மரம் அது இன்னொரு 30 வருஷம் நிற்கும். 10 வருஷம் முன்னுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நட்ட தென்னை மரம் இன்றைக்கி 15 ஃபீட் வளர்த்தியில் நல்லா பழம் காய்ச்சி தொங்குது. ஸோ நீங்களும் அதை வந்து உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு 10 வருஷத்தில் நீங்கள் நட்ட தென்னை மரம் அவ்வளோ பெருசுக்கு வந்து நிற்கும். நன்றி. ஹரே கிருஷ்ணா.